நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது சாலையில் முதியவர் தவறவிட்ட 500 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் சேகரித்து அவரிடமே ஒப்படைத்துள்ளனர். ராசிபுரம் கோனேரிப்பட்டி ஏரி சாலையில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்ற முதியவரின் பையில் இருந்து 500 ரூபாய் நோட்டுகள் பறந்து சாலையில் விழுந்தன. இதனை கவனித்த சக வாகன ஓட்டிகள் உடனடியாக முதியவரை அங்குள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே மடக்கி பிடித்து பணத்தை ஒப்படைத்துள்ளனர். விசாரணையில் அந்த முதியவர் ராமநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பழனி என்றும் வங்கியில் செலுத்துவதற்காக 2 லட்சம் ரூபாயை முதியவர் பையில் எடுத்துச் சென்றதும் தெரியவந்தது. மேலும் லிப்ட் கேட்டு இருசக்கர வாகனத்தில் ஏறிச் சென்ற போது லைசென்சர் சூட்டில் பையில் ஓட்டை விழுந்து பணம் சாலையில் சிதறியது கண்டறியப்பட்டது. 18,000 இல்ல இதுல பணம் இருக்க மாட்டேங்குது. மொத்தம் எவ்வளவு போயிருக்கு இங்க இருந்தவரெல்லாம் எடுத்துறோம். நீர்னா ஒரு 1000-2000 குறைஞ்சிருக்கும். ஒன்றும் தப்பு இல்ல. இருக்கிற பணம் சந்தோஷம் பத்திரம். பேங்க் கட்டுறதுக்கு போறீங்களா? சரி ஆனா ஒரு பேங்க் கிட்ட இறக்கி விட்டுனேன். சாலையில் பணம் சிதறியது தெரியாத நிலையில் தன்னை பின்தொடர்ந்து வந்து பணத்தை ஒப்படைத்த வாகன ஓட்டிகளுக்கு முதியவர் நன்றி தெரிவித்தார். மேலும் தனது ஏழ்மை நிலையிலும் வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு மீதத்தை தரும்படி முதியவர் அங்கிருந்தவர்களிடம் கூறியது பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.